நெல்லை, கோவை, சேலம், கிருஷ்ணகிரியை தொடர்ந்து சீமானுக்கு அதிர்ச்சி தரும் விதமாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து தருமபுரி மாவட்ட முக்கிய பொறுப்பாளர்கள் இப்போ விலகியிருக்காங்க. நாளுக்கு ஒரு ஊர்ல இருந்து நிர்வாகிகளும் தொண்டர்களும் கட்சி விட்டு விலகிறது நாம் தமிழர் கட்சியில வாடிக்கையாகி இருக்கு. கடந்த சில நாட்களாகவே நாம் தமிழர் கட்சியில புயல் வீசிட்டு வந்துட்டு இருக்கு. சீமான் மேலையும் கட்சியில இருக்கிற முக்கிய ஆட்கள் மேலையும் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பின்னணியில சீமானோட ஆட்டிடியூடும் அவரோட சர்வாதிகாரத்தனமும் தான் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இவ்வளவு நாள் சகிச்சுட்டு இருந்தவங்க திடீர்னு கூட்டமா அணியா கட்சிக்கு டாட்டா காமிச்சிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த வகையில ஏற்கனவே சீமான் மேல அதிருப்தியில் இருந்த கிருஷ்ணகிரி பிரபாகரன், விழுப்புரம் வடக்கு மாவட்ட நிர்வாகி சுகுமார், மேற்கு மாவட்ட நிர்வாகி பூபாலன், விழுப்புரம் மத்திய மாவட்ட நிர்வாகி மணிகண்டன், மருத்துவ பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் இளவஞ்சி, திருப்பத்தூர் வடக்கு மாவட்ட செயலாளர் தேவேந்திரன் உட்பட பல பேர் இதுவரைக்கும் கட்சியிலிருந்து வெளியேறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம திருச்சி, கிருஷ்ணகிரி, விழுப்புரம் இந்த மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், சேலம் மாநகர் மாவட்ட செயலாளர் அழகாபுரம் தங்கம், நாம் தமிழர் கட்சியின் வீர தமிழர் முன்னணி அமைப்பின் சேலம் மாநகர் மாவட்ட செயலாளர் வைரம், நாம் தமிழர் கட்சியின் மேட்டூர் நகர துணைத் தலைவர் பொறுப்புல இருந்து ஜீவானந்தன், இவங்க எல்லாருமே கூண்டோட நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகி இருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகர் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள், நெல்லை மாவட்ட நாம் தமிழர் கட்சி செயலாளர் கண்ணன், இளைஞர் பாசறை நெல்லை மாவட்ட மத்திய செயலாளர் பர்வீன், குருதிக்கொடை பாசறை மாவட்ட செயலாளர் ராமகிருஷ்ணன், நாங்குநேரி தொகுதி செயலாளர் அந்தோனி விஜய் உள்பட்ட 30 நிர்வாகிகள் கூண்டோடு காலி பண்ணாங்க கட்சியை. இப்போ நெல்லை, கோவை, சேலம், கிருஷ்ணகிரி, திருச்சின்னு சீமானுக்கு தொடர்ந்து அதிர்ச்சி தரும் விதமா தான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து தொண்டர்களும் நிர்வாகிகளும் கலந்துகிட்டே வராங்க. அந்த லிஸ்ட்ல இப்போ தருமபுரியும் சேர்ந்திருக்கு. அரூர் சட்டமன்ற தொகுதி தலைவர் இளையராஜா, பொருளாளர் சுரேஷ், அரூர் ஒன்றிய பொறுப்பாளர் சிவா, அரூர் தொகுதி துணை செயலாளர் வேடியப்பன், ஒன்றிய பொருளாளர் நிவா, கிளை பொருளாளர் அரவிந்தன், ஒன்றிய பொறுப்பாளர் மணிகண்டன், ஒன்றிய செயலாளர் சிவமூர்த்தி, தொகுதி இணைச் செயலாளர் முருகேசன், ஒன்றிய செயலாளர் பசுபதி, ரெட்டிப்பட்டி தொகுதி பொருளாளர் ஜெயக்குமார், மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளர் கலைச்செல்வி, கோகிலா உள்ளிட்ட பல நிர்வாகிகளும் தொண்டர்களும் அந்த கட்சியிலிருந்து விலகி இருக்காங்க. இது தொடர்பாக இளையராஜா என்ன சொல்றாருன்னா, நாம் தமிழர் கட்சியில பல வருஷமா பயணம் செய்து வந்த நாங்க ரொம்பவே கனத்த இதயத்தோட தான் இப்ப கட்சியில இருந்து விலகுறோம். கூண்டோடு விலகல் அப்படிங்கிற அந்த தலைப்பை நீங்க தயவு செய்து போடாதீங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சியில இப்போ கூட்டமே இல்லை. தொடர்ந்து தமிழ் தேசியம் அப்படிங்கிற அந்த பெயர்ல ஆளுகின்ற ஆலப்புற தலைவர்களை சீமான் மிகவும் கொச்சையாக பேசிட்டு வர்றாரு. ஜாதிகள் இல்லைன்னு பேசிட்டு குறிப்பிட்ட ஜாதிகள் குறித்து அவதூறாக சீமான் பேசுறாரு. கட்சி ஆரம்பிச்ச கொள்கையிலிருந்து இப்போ மொத்தமா விலகி வேற ரூட்ல போயிட்டு இருக்கிறது கண்கூடா தெரியுது. இடைத்தேர்தலில் தொடங்கி பல இடங்களிலையும் மாற்று மொழியினர் குறித்தும் அவதூறா பேசிட்டு வர்றாரு. இந்த கட்சியை மொத்தமா மறுகட்டமைப்பு செய்யணும்னு நாங்கள் முயற்சி பண்ணாலும் அதற்கு ஏற்ற பலன் இது வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இனிமேலும் கட்சியில தொடர்ந்துட்டே இருந்தோம்னா கட்சிக்கும் எங்களுக்கும் நல்லது இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் இந்த கட்சியில விட்டு விலகுறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏற்கனவே பல மாவட்டங்கள்ல இருந்து நாம் தமிழர் கட்சியினர் அடுத்தடுத்து விலகி வரும் நிலையில புது வரவா தருமபுரியும் இப்போ அந்த பட்டியலில் சேர்ந்திருக்கு. இப்படி கட்சியிலிருந்து வெளியே போகிறவங்களாம் எங்கே போய் சேருவாங்க? அவங்களோட முதல் ஆப்ஷன் தமிழக வெற்றிக் கழகம், அதை தவிர்த்து திமுக. இந்த 2 கட்சிகளில் தான் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் மொத்தமாக காலியாகி வேறொரு கட்சியில் ஐக்கியமாகறாங்க. இதுக்கெல்லாம் முழுமுதற் காரணமும் சீமான் மட்டும்தான். கட்சியை கட்டமைக்கிற வேலையை பார்க்காம கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகளோட எதிர்பார்ப்பு என்ன, அவங்க என்ன சொல்றாங்க அதை காது கொடுத்து கேட்காம நான் வச்சதான் சட்டம், இருக்கிறவங்க இருங்க போறவங்க போங்க அப்படின்னு தொடர்ந்து அவர் தன்னோட சர்வாதிகாரத்தை கட்சிக்குள்ள காமிச்சிட்டு இருக்காரு. அதை விரும்பாதவங்க தான் இப்போ கட்சியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகிட்டு வராங்க. இதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம சீமான் ஒவ்வொரு மேடையிலும் ரொம்ப வீராவேசத்தோட பேசிக்கிட்டு இருக்காரு. எந்த நம்பிக்கையில அவர் இந்த அளவுக்கு ஆவேசமா பேசுறாரு தெரியல. ஏன்னா கட்சி கூடாரமே கொஞ்சம் கொஞ்சமா காலியாகிட்டு இருக்கு. இருக்கிற சட்டமன்ற தேர்தல் வரை நெருங்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில சீமான் நிர்வாகிகள் வெளியே போறதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இருக்காரு. இப்படியே போச்சுன்னா தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிற ஓட்டு வங்கி கணிசமா குறைஞ்சி அது எல்லாமே மற்ற கட்சிகளுக்கு தாவி போறது உறுதி.